நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். என்னோட 56வது வீடியோ. இதனோட டாப்பிக்கை கர்மான்னு வச்சுக்கலாம் சொன்னேன். இல்லை வேண்டாம் சார், திருப்பி கர்மான்னு அதே வேண்டான்னா. ஸோ அப்போ மகேந்திரவாடி உமாசங்கர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், விதி வழி மதி செல்லும், விதி வழி மதி செல்லும் சொன்னார் அவர். எப்படி மாமா சொல்கிறேன். அப்போ கண்ணகை பற்றியே பேச்சு வந்தது. கண்ணகை பெரிய மாசாத்துவான்றவளோட பெரிய கோடீஸ்வரநாத்து பொண்ணுவோ. அந்த காலத்தில் ஜஸ்ட் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சிலப்பதிகாரம்லாம் இப்போ நடக்கலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய பணக்காரியோ. ஸோ அப்பேற்பட்ட பொண்ணு எல்லாம் தொலைஞ்சி போய் கோவல்னால தே ஆர் கம்மிங் டு மதுரை. சோழ நாட்டு பொண்ணு பூம்புகார்லேருந்து மதுரைக்கு வராவோ. மதுரையில் வாழ்க்கையை தொலைக்கிறார். இது ஏன் நடக்குதுன்னா, அகெயின் கடவுளோட இந்த ப்ரீ டிட்டர்மினேஷன் ஒன்று இருக்குது. இப்படி தான் நடக்க போகிறதுன்னு இருக்கு. நம்ம சொல்லலாம் விதியை மதியா வெல்லலாம், ஒன்று பொருளாக பண்ண முடியாது. அது தெய்வத்தின் அருள் இருந்தால் தான் மதிய. மார்க்கண்டேயர் சிவனை கட்டிட்டா 16 வயசில் போயிடுவான்னா அப்பா அம்மா சொல்லிட்டா கடைசியில் அந்த பையன்கிட்ட, நான் ப்ரே பண்ண தபஸ் இருந்து ஈஸ்வரோட கிருபையினால் ஹி வாஸ் சேவ்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாடுபடணும். இந்த இறை உணர்வு இறை பக்தி இருக்கும்போது டக்குன்னு நடந்து ஈ கேன் எஸ்கேப். நிறைய பார்க்குறோம், திடீர் இந்த ஷார்ட்ஸில் வரும், ஒருத்தர் நின்றே இருப்பான், டக்குன்னு நினச்சி அப்படி நகருமா மேலே தப்பாலும் விழும். அப்போ நிறைய இதில் வரும், யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன் நான். அது எப்படி நடக்கிறதுன்னா இதே மாதிரி தான். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சக்தியை காப்பாற்றி விடுறது. அது எந்த சக்தியான இறை சக்தி தான் காப்பாற்றி விடுறது. ஸோ இந்த இதில் என்னென்னா, எப்பேற்பட்ட படித்தவாளாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் சரி, தெய்வங்களே இருந்தாலும் சரி, அவளுக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதான் டாபிக் இன்னைக்கு. இந்த விதி வழி மதி செல்லுண்டு. இந்த இதில் இந்த முதல் இதுவாக நான் சொல்லுவது, காதின்னு ஒரு ராஜா இருக்கான். இது புராண கதைன்னா கதை நிஜமாக நடந்த இன்சிடென்ட் இது. இந்த காதிக்கு சத்தியவதின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ ஒரு மகரிஷி வரார், காதியை பார்த்து எனக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்றார். அப்புறம் ஹீஸ் எங்கே நல்லா இருக்கார், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாலிப வயசு தான். பட் ரிஷி இவா ராஜாத்து பொண்ணு, சக்கரவர்த்தியோட பொண்ணு. இவளை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்கிறாள். அப்போ என்ன செய்கிறான் காதி, 1000 வெள்ளை குதிரை, ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க, நான் பண்ணித்தரேன்ட்டான். கன்னிகா தானமாக. கன்னியா தானம்னா கன்னிகை தானம் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த கன்னியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவள் தானமாக தான் பெறணும். ஸோ கன்னிகா தானமாக நீங்கள் 1000 வெள்ளை குதிரை வித்து ஒரு காது கருப்பாக இருக்காம கொண்டு, அதெல்லாம் முடியாது, ஃபெயிலியர் ஆகிடுவார் இவனோட கணக்கு. அவர் வருண ஜெபம் பண்ணுறாரு. வருணன் ஹீஸ் ஆஸ்கிங், குதிரைக்கெல்லாம் யார் கடவுள்லாம் வருணன் தான். ஸோ 1000 வெள்ளை குதிரை, ஒரு காது கருப்பு கொடுத்துட்டான். ஸோ கொடுத்துட்டார் அவர் ரிஷிகர்ண மகரிஷி. கொடுத்த உடனே வேறு வழி இல்லை, அவனுக்கு என்ன செய்ய முடியும், சபிச்சிடுவான்னு பயம். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அப்பா சத்தியவதி சொல்கிறா, இங்கே கவலையே படாதப்பா, நான் அவரோட போய் இருக்கேன், பரவாயில்ல, ஐ வாண்ட் டு சி ஃபாரஸ்ட் அண்ட் ஆல், ஐ வாண்ட் டு என்ஜாய் தட் லைஃப் ஆல்சோ அப்படின்னு. சரி போயிட்டா, காட்டில் போயிருக்கா, இப்படியே ஓடுறது. அவள் கூட பிறந்தவா தம்பி பிள்ளை யாருமே இல்லை யாருக்கு, சத்தியவதிக்கு. அப்போ அவள் அம்மா பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்குற, காட்டுக்கு போகிறா. வர அந்த போய் இது புராணத்தில் வருது, நான் சொல்கிறது புராணத்தில் நினச்சி சொல்கிறேன், நாட்டு ஆன்மீக கற்பனையை நினச்சிக்க வேண்டாம். அப்போ போய் கேட்குறா, என்னுடைய குழந்தைய பிறக்கலையே உனக்குன்னு. இல்லை நாங்கள் வி ஆர் பிளானிங்கிறா. இப்போ சொல்கிறாள் பசங்கள்லாம், அது மாதிரி இல்லை, அவர் இதுக்கெல்லாம் போயிருக்கார், யாகத்துக்கெல்லாம் போயிருக்கார், வருவார். இல்லை சரி குழந்தைய பற்றிக்கோ நீ சரியான நேரத்தில்ன்ற அம்மா. அப்போ ரிஷிகர் கேட்குற என்ன வேணுன்ற. அப்போ மாமியார்காரி சொல்கிற பொண்ணுக்கிட்ட, எனக்கும் குழந்தை வேண்டி, நீ எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆடுறதுக்கு அப்பாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை, அதனால் எனக்கு ஒரு குழந்தை பண்ண. அப்போ அவர் என்ன செய்கிறான்னு, அப்போ சருன்னு ஒரு தானியம், அதுதான் தவசத்துக்கெல்லாம் கூட சமைக்கிறது. இப்போ சக்கரை பொங்கல்லாம் பண்ணுறோமே, சருவில் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானியத்தில் ஒரு இனிப்பு பண்ணுற சக்கரை பொங்கலாட்டம் ரக்காரை வடிசலாட்டம் பண்ணி, அதை ஒரு பிளேட்டில் கொட்டி 2ஆக டிவைட் பண்ணி, இடது பாகத்தை பொண்டாட்டியை சாப்பிட சொல்கிறார், வலப்பாகத்தை மாமியாரை சாப்பிட சொல்கிறார். அவர் ஒரு மந்திரம் வச்சுருக்கார். அதில் என்னென்ன, தனக்கு பிறக்கிற பிள்ளை ரொம்ப சாத்வீகமாக பிறக்கணும். என்ன பிராமணர் ஆச்சாரியர், மாமியாருக்கு பிறக்கிறது வீரமாக பிறக்கணும் அப்படின்ற இந்த விதி வழி மதி செல்லும்போது பாருங்கள், அவர் போயிட்டு திருப்பி ஆகத்துக்கு போயிட்டார். அவர்
இவ அம்மாவும் பொண்ணும் என்ன பேசுகிறான்னா, இவள் குளிச்சுட்டு இருக்கா ஆறில். அம்மா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்காரு, நான் திருப்பி வந்து ஐவான் இந்த ஃபைட்டிங் எல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது மனசில், வீரமான பையன் ஒன்றுமா எனக்கு கூட எனக்கு இந்த சண்டை போட்டதே பார்த்து பார்த்து பிடிக்கவே இல்லை, எனக்கு சாத்வீகமான பையன் வேணுன்றா. அந்த பிளேட்டை மாற்றி அந்த இதை அப்படியே டிவோர்ஸ் பண்ணி அவள் எது சாத்வீகமான பிள்ளைய அம்மா காரி சாப்பிட்டா, இந்த ஹார்ஷாக இருக்கிறது வந்து இவன் சாப்பிட்றான். ரிஷிகர் வரார், வந்து பார்த்தா பொண்டாட்டி மூஞ்சில் ரவுத்திரம் கொப்பளிக்கிறது அப்படியே. அவள் வந்து நல்ல 10 மாதம் கர்ப்பிணியாக இருக்கா, 9 மாதம் மேலே ஆகிடுது, குழந்தை பிறக்க போகிறது. அப்போ சொல்கிற மாதிரி இது மாதிரி பண்ணிட்டே மாதிரி நமக்கு ஒரு சன்னதி ஒன்று பண்ணியிருக்கேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிருக்கோம் எனது மாதிரி ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அப்புறமா யோசனை பண்ணி பார்க்குறாரு, தேர் இஸ் அ கிளாஸ் அமெண்ட்மெண்ட் இருக்குது இதில் வேதத்தில். என்னென்ன பிள்ளை இல்லாமல் பேரன் அப்படி பிறக்கலான்னு மாற்றிக்கலாம், பட் பிள்ளையும் கொஞ்சம் இதுவாக இருப்பான், ரூடாக தான் இருப்பான். ஸோ சத்தியவதிக்கு பிறந்த பிள்ளை தான் ஜமதக்கினி மகரிஷி, ஓரளவு கோபம். ஜமதக்கினியோட பிள்ளை தான் பரசுராமர், பயங்கர கோபம். இது எப்படி வருதுன்னா, இந்த விதி வழி மதி செல்வம் இந்த மாதிரி நடக்க போகிறதுன்னு முன்னாடியே ப்ரீ டிட்டர்மின்டு. அங்கே பாருங்கள், அங்கே வந்து காதிக்கு பிறந்து தான் கௌசிக மகாராஜா. கௌசிகன் வந்து நல்ல பேர் இதெல்லாம் வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போகிறான், சண்டை போகிறான், அதெல்லாம் ஆடுது. விஸ்வாமித்திர மகரிஷியாக மாறிடுறான், ராஜாவுக்குள்ள மகரிஷியாக மாறிடுறான். இங்கே வந்து ரிஷியோட பிள்ளை ஜமதக்கினியோட பிள்ளை பரசுராமர் 21 சந்நிதியை அழிக்கிறார், ராஜாக்களை வெட்டி 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 போட்டுடுறார். ஏன்னா அவள் அப்பாவை கொண்டுட்டான், ஜமதக்கினியை வந்து கார்த்திவீராஜன் பசங்க கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு குளமே வெட்டி அந்த குளத்தில் ரத்தத்தை தேங்கிக்கிறார். அந்த ரத்தத்தை தர்ப்பணம் பண்ணான்னு வருது புராணத்தில். யார்? பரசுராமர். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்த விதி வழி தான் மதி செல்லுன்னு வருது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆனவர் ஓன் வி ஷுட் நாட் டூ சர்டன் திங்ஸ். எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் யாரும் பண்ணவே கூடாது. பெரியவா அதான் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணால் உருப்படியாக இருக்கும். இவன் வந்து எப்படி நீ கூட 2 பேர் பேசினா, அமெரிக்காவில் பொண்ணு இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, அதெல்லாம் பண்ணும்போது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தரும். அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி பேர்லாம் சொல்ல விரும்பல, கல்யாணம் ஆகி நல்லா இருக்கான், மாப்பிள்ளை போல தங்கமான மாப்பிள்ளை, மாமா 2 குழந்தைய வர கொடுத்து அவன் வேணான்றாவோன்றா. அம்மா கறி அடறா எங்க கொண்டு. அந்த புத்தி எப்படி போகிறது இல்லை சொன்ன பிள்ளைல அது அந்த ஹாரஸ்கோப் அனலைஸ் பண்ணி அந்த விநாசகால விபரீத புத்தின்னு அந்த விநாசகாலம் வரும்போது ஜாக்கிரதையாக புத்தியை சேவ் பண்ணிடணும், சைலண்ட்டாக ஆகிடணும். யாராவது ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டால் அவ்வளோதான், டைவர்ஸ் போயிடுறது. வாயை மூடி ஒருத்தர் இருந்தால் சரியாகும் ஓரளவுக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, திரும்பி அகைன் இன்னொரு புராண இன்சிடென்ட்டு. இதில் எல்லாம் வந்து பிரஜாபதிகள் நிறைய பேர் இருக்கா. இந்த மரீஷி, தக்ஷன் இவெல்லாம் வந்து பிரம்மாவினால் உருவாக்கப்பட்டவர்கள். பிருகு கூட அப்படி தான் வந்தார். பிருகு மகரிஷியை பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவர் தான். ஸோ அந்த பிருகுவோட பொண்டாட்டி பேர் கியாதின்னு பேர். இந்த கியாதி ரொம்ப உத்தமமான பெண்மணியோ. அவள் வந்து இப்போ பிருகு வரலாம். இந்த வெங்கடாஜல மகாத்மியத்தை எடுத்து பார்த்தா, இப்போ புரட்டாசி மாதம் நடக்கிறது, வெங்கடாஜல மகாத்மியத்தை சொல்லுவான். அது சில புராணங்களில் பாகவத்துலாம் வருது. அது பிருகு வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஹூ இஸ் உத்தம 3 பேரில் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணுறேன்னு போகிறார். கைலாசத்துக்கு போனால் சிவன் வந்து பார்வதியோட பேசிட்டு இருக்கார். இவர் வந்து கவனிக்கவே இல்லை. ஹீ காட் அனாய்டு, ஹீ ரிட்டர்ன்ஸ். சத்தியலோகத்துக்கு போகிறார், அங்கே சரஸ்வதியும் பிரம்மாவுக்கு வந்துட்டுருக்கா. இவர் வந்து அதை கவனிக்கலை. திரும்பி கோபமாக வைகுண்டத்துக்கு போகிறார், அது 3rd பிளேஸு. கோபமாக அங்கே வந்து படுத்துட்டுருக்கார், லக்ஷ்மியோட மடியில் தலையை வச்சுட்டு வந்தார். நேராக அவரும் கவனிக்கலைன்னு ஒன்று நேராக மாரில் எட்டி ஒதுக்கிறார். பிருகு ஹி கிக்ஸ் எங்கே மாறல. மகாலட்சுமி கோபம் வந்துடுது. நான் இருக்கேன்னு தெரிய வேணாமா மாறல வட்சஸ்தலத்தில் என் மாதிரி எட்டி ஒடிச்சிட்டான்னு சொல்லி கோச்சின் போயிடுறாவோ. அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து அவர் கால் அலம்பி, அவர் கால் அகந்தே கண்டு இருக்கு, அது அனுப்பிச்சு நான் மாதிரி வெங்கடாஜல மகாத்மியை சொல்லுவாள். ஆனால் அதை பற்றி பாகவத்தையெல்லாம் சொல்ல, அவருக்கு வந்து பணிவிடையெல்லாம் செஞ்சு அப்போ அவர் சொல்கிறார், நீ தான் உத்தமமான புருஷர்களே உத்தமன் நீ தான் சொல்லி சர்டிஃபை பண்ணிடுறார் பிருகு. இதெல்லாம் நடக்கிறது. தேவாசுர யுத்தம் நடக்கிறது. தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க, சுக்கராச்சாரியார் இப்போ வேறு இல்லை, எல்லாம் என்ன செய்கிறார், தேவர்கள்லாம் அடித்து விரட்டுறா யார் அசுராவில். இந்த அசுரர்கள்லாம் தங்கறதுக்கு இடம் பண்ணி பார்த்தா பிருகுவோட ஆசிரமம் தான் இருக்குது. பிருகு நல்லவர். இவ பொண்டாட்டி கியாதிகிட்ட போய் கேட்குறா பிருகு இல்லாத நேரத்தில், அம்மா நாங்கள்லாம் தங்கிக்குமா, இப்போ இவ்வளோ பெரிய இடம் இருக்க, பல ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது,
நீங்கள் காட்டில் எங்கே வேணால் இருங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாவோ. கியாதி என்ன சொல்கிற, எனக்கு தொந்தரவு பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி தே ஸ்டேஸ். இதை போய் தேவேந்திரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தேவேந்திரன் போய் மகாவிஷ்ணு சொல்கிறான் இந்த மாதிரி வச்சுட்டு. இதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, இந்த எட்டி வச்சார் இல்லையா, அப்போ மகாலட்சுமி தபஸ் பண்ணி நீ ஏன் எனக்கு பொண்ணாக போகிறேன்னு சொல்லி மகாலட்சுமி பிருகுக்கு பொண்ணாக பிறந்து பார்கவின்ற பேரில் வரா. அது வரைக்கும் பிருகு கோத்திரம் தான் பேர், பார்கவ கோத்திரம் பேர். மகாலட்சுமி பொண்ணாக பிறந்தனால ஸ்ரீவத்ச கோத்திரம் வருது அப்புறமா தான். ஸோ பொன் மூலமாக வந்த கோத்திரம் அது ஸ்ரீவத்ச கோத்திரம். அது மாப்பிள்ளை மூலமாக வந்து சொல்லுங்க. ஸோ அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு மகாவிஷ்ணுக்கு. ஸோ மகாலட்சுமியே பிறந்த வீடு, மாமியார் வீடு, அங்கே வந்து மிரட்டுறார் மகாவிஷ்ணு. அவளை முதல்ல அசுரால் இங்கே தடுத்து அனுப்பு. அவள் மாட்டேன்ட்டான். ஜாதி வந்து நான் என்ன செய்ய முடியும், எங்களை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் டு அஸ் அப்படின்றார். அப்போ மகாவிஷ்ணு வான் பண்ணுறார் திருப்பியும், இல்லை நீ பண்ணிதான் முடியாத சக்கரை பிரயோகம் பண்ணி அவள் தலையை வெட்டிடுறார். மாமியார் தலையை வெட்டிடுறார் மகாவிஷ்ணு. அப்படியே முண்டமாக விழுந்துடுறார், ரத்த கலரி ஆகிடுது. பிருகு வரார். வந்த கோபம் வருது அவருக்கு. என்ன நீ பண்ண மாதிரி பண்ணி பண்ண நியாயமா, உன் மாமியார் இல்லையாவோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நீ பூமியில் போகிற, நீ பிறந்து உன் முன்னாட்டி யாரும் அழிச்சும் போய் நீ திண்டாடி தெருவில் நின்று கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த நான் பட்ட கஷ்டம் நீ படணுன்ட்டார். அப்புறம் பிரம்மதேவர் வரார், பிருகுவை கொஞ்சம் இது பண்ணுற ஆசுவாசப்படுத்தி இவ்வளோ கியாதியை புழைக்க வைக்கிறார். திருப்பியும் ஒட்ட வச்சா தலை ஒட்டின்றது. அது பின்னாடி நடக்கிறது கதை. அது இது பாகவத்தில் வரும். பாகவத்தில் இதோடு நிறுத்திடுவா, தலை ஒட்டின்னு கதை சிலதை சொல்லிக்க மாட்டான். ஸோ இதுவும் பாருங்க, ஏன் ராம அவதாரம் எப்படி நடந்ததுன்னா பிருகுவோட சாபத்தினால நடந்ததுன்னு. ராமாவதாரம் பூமியில் ஏன் வந்ததுன்னா இதுதான். அதனால தான் சீதை ராவணன் கடத்தின்னு போனால் இந்த முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு இந்த மாதிரி மகாவிஷ்ணு பண்ணியிருந்தனால அவரும் தேவர்கள் சொன்னான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்க வேண்டாம். இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இருக்குது. இதே மாதிரி தாரா சந்திரன் வந்து பிரகஸ்பதி குரு, பிரகஸ்பதியோட பொண்டாட்டி தாரை. நல்லவ தான் அவள், நல்ல அழகான பெண்மணி. பிரகஸ்பதிக்கு வயசானவர். இந்த பிரச்சனை வருது, வயசானவளுக்கு அது கொடுத்தா என்ன செய்யறன்னு. அவள் வந்து செய்கிற ஸ்டூடெண்ட் சந்திரன் அழகாகவும் இருக்கான், நல்லா இருக்கான். எங்கள் அம்மாலாம் சொல்லுவான் அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி தாரா சந்திர பரிணயம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவே வருவான். ஒரு மஸ்லின் கிளாத்தை போட்டு டைட்டாக ஒரு வெள்ளை துணியை கட்டி அதை பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து லைட் பெட்டர் மார்க்ஸ் லைட்லாம் காமிப்பாலாம், அப்படியே நியூடாக இருக்கா மாதிரி தெரியுமா ஸ்க்ரீனில். அது கும்பகோணத்தை சுற்றி இருக்க எல்லா கிராமத்துலேயும் திரும்ப இதுலேருந்து பார்க்குறதுக்காக வருவாள் அந்த காலத்து ட்ராமான்னு சொல்லுவாள். சாரா சந்திர பரிணயம்ன்ற அவள் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்றா மாதிரிலாம் இந்த சீன்ஸ்லாம் வருவோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின். ஸோ தாரை வந்து சந்திரனை லவ் பண்ணி சந்திரன் ஆற்றுக்கு போயிடுறான். மேரிட் லேடி வித் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி கேட்குறார் முன்னாடி எங்க அனுப்புன. அவள் வந்து ஐஷு போங்கன்றான் சந்திரன். அவள் போக மாட்டேன்றா. இந்த மாதிரிலாம் ஆகி திருப்பி தேவர்கள்லாம் வந்து பிரம்மதேவரே வரார் வந்து அவளை சமாதானப்படுத்தி, இல்லை அசிங்கம் உங்களுக்கு, நீ வந்துருமான்னு. சரி எல்லாரும் போகன்றான் சந்திரன். போயிடுறா. போய் கொஞ்ச நாளில் பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற பர்த்டே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறாள் மாதிரி பண்ணுறா பெருசாக பிரகஸ்பதி. அந்த ஃபங்க்ஷனுக்கு சந்திரன் வரான். இது என் பிள்ளைன்னு காணிச்ச, உன் பிள்ளை இல்லை ஏன் பிள்ளைன்னு சொல்கிறான் சந்திரன் சொல்லிடுறான். புதன், அதான் புதன். ஸோ இது ஏன் நடக்கிறதுனால் இப்போ தான் அந்த இந்த இது சொல்லுவாள் ஃப்ளாஷ்பேக். ஏன்னா நான் உதத்திய கோத்திரம், பிரகஸ்பதியோட அண்ணா பேர் உதத்தியர். நல்லா புரிஞ்சுங்க, இது பாகவத்தில் வருது. நிறையா பேர் இந்த பாகவதம் சொல்கிறான், மறைச்சிடுவோம் அந்த கதையை, அதையும் சொல்லிடுறேன். பாகவதம் சொல்கிறான், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த கதையே வராது. ஆனால் பாகவத்தில் இருக்குது. அந்த உதத்தியரோட மனைவி பேர் மமதா பானர்ஜி இருக்காள். அந்த மமதா பேர் எப்படி வந்துன்னா உதத்தியரோட ஒய்ஃப் பேர் மமதா வந்து மன்னி யாருக்கு, பிரகஸ்பதிக்கு. இவர் வந்து ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் ஐ தட் டைம். அண்ணா ஊரில் இல்லாத நேரத்தில் போய் மன்னிகிட்ட போய் நானும் சேரணுன்றார் பிரகஸ்பதி. தேவகுரு பிரகஸ்பதி குரு பார்த்தா கோடி நன்மை சொல்கிறோமே, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் சின்ன வயசில். அவர் சொல்கிறா, இல்லைப்பா நான் தாய்க்கு சமானம், இது மாதிரிலாம் என்ன தொந்தரவு பண்ணால் பாகவத்திலே வருது இந்த டிஸ்கஷன். அப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்பா அவள் வயிற்றில் குழந்தை இருக்குது, 9 மாதம் குழந்தை. அப்பான்னு கூப்பிடுது, சித்தப்பாவது. எனக்கு இங்கே இருட்டாக்கு இடமே கிடையாதுன்றான். ஃபோர்ஸ் பண்ணி ஏப்பிடுகிறார், இந்த மாதிரி பண்ணிடுறார். பண்ணி ஆத்துக்கார் வந்தோடனே சொல்லிடுறார். இந்த கேஸ் கோர்ட்டு இந்திராஸ் கோர்ட்டு. இந்திராவில் வந்து தாய்க்கு தான் சூழ் தெரியும்னு சொல்லிட்டு இதாக நடக்கிறது.
இப்போ சில பேர் கதையை மாற்றி மாற்றி எழுதுறா, ஏன்னா இது சொல்லக்கூடாதுன்ட்டு. இப்போ நான் என் கோத்திரம் அதுனாலும் சொல்கிறேன். ஸோ முதல்ல பிறக்கிற குழந்தை பிரகஸ்பதிக்கு பிறக்கிற குழந்தை, அதான் வந்து பரானா வேண்டான்னு அர்த்தம். துவஜ 2 பேர் வேணான்றா, உதத்தியர் வேணாம், பிரகஸ்பதி வேணான்றார். அவர் தான் பரத்வாஜர். அவரை வந்து நாணர் புதலில் கொண்டு விட்டுறார். அதுக்கப்புறமா எடுத்து வளர்க்கப்படுறார், அதெல்லாம் வேறு. ஸோ பரத்வாஜர் எப்படி பிறந்தார்னா, அப்பா வந்து பிரகஸ்பதி, அம்மா வந்து மமதா மன்னி, இவளுக்கு பிறந்த சொல்லப்படுறது. இந்த மாதிரி பிரகஸ்பதி பண்ணிந்தனால தான் பின்னாடி தாரைக்கு இந்த மாதிரி புதன் பிறந்தான் வருது. ஸோ இதெல்லாம் விதி வழி மதிச்செல்லுன்ற ப்ரீடெட்டர்ன்ற இது இந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவுமே சரி ரொம்ப பார்த்து தான் செய்யணும். இந்த புராண காலத்துலேயே இந்த மாதிரிலாம் நடந்துருது. இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லி, இப்போ மாலையபட்சம் நடந்துட்டுருக்கு. தயவுசெய்து எல்லாருமே பித்திரு பூஜை பண்ணுங்க. தேவ பூஜை தனி, பித்திரு பூஜை தனி. இந்த பித்திரு பூஜைக்கு நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி 1978 கல்யாணம் ஆன அந்த வருஷமே பண்ணேன். இது கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. இதில் வந்து தர்ப்பணம் இதில் தர்ப்பணம் பண்ண மாட்டேன். இது எள்ளு அக்ஷை இதெல்லாம் வச்சுப்பேன். இது வந்து இதில் வந்து எங்கள் கோத்திரம் உதயத்தே கோத்திரம் பேர் இருக்கும். இதில் வந்து ஆத்திரை அம்மா கோத்திரம் இருக்கும். இது இந்த மாதிரி எழுதி விட்டால் ஹிஸ்ட்ரி, இட் வில் ஸ்பீக் அபவுட் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்.